நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா வாங்க. வாங்கப்பா. நீங்க எப்பப்பா வந்தீங்க? காலையில வந்தம்மா. வீட்டுக்கு வரவே இல்ல? இல்லம்மா, கோர்ட்ல ஒரு வேலை இருந்தது, அப்படியே அதை முடிச்சிட்டு இங்க வந்தோம். என்னப்பா சொல்றாங்க? ஒரு குட் நியூஸ்மா. கோர்ட்டு கேஸ் நமக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, இவங்க ஒரு டுபாகூர் வக்கீல் கிட்ட கேஸ கொடுத்துருக்காங்க. அவனும் அதை போட்டு ஒரு மெகா சீரியல் மாதிரி இழுத்துருந்தான். நான் வந்து வக்கீல மாத்தி விட்டேன். கேஸ் பரபரப்பா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்க வயலுக்குள்ள ஏன்டா ரோட்டா போட்டீங்கன்னு கேட்டா, யாரு ரோட்டா போட்டதுன்னு எங்க கிட்டே திருப்பி கேக்குறானுங்க. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லைம்மா. ஆனா அந்த வக்கீல் போட்ட போர்டில் எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா மாமா? ஆமாம்மா, உங்க அண்ணன் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு ஊருக்கு போய் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி டிராக்டர் ஓட்ட வேண்டியதுதான். ஓட்டுவாரு ஓட்டுவாரு. நீயும் இந்த சீன்ல இருக்கிறியா? ஆரம்பத்துல இருந்தே இருக்கேன். இல்லம்மா, உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வசனமே பேசாம நின்னுட்டு இருந்தா தெரிய மாட்டேங்குதுல்ல. அதான் கேப் விடாம நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா, நான் எங்க பேசுறது? அப்படி இல்லம்மா, உக்கும் உக்கும் எஃபெக்டாவது கொடுப்பியே, அதுவும் இல்லாம சைலண்ட் ஆயிட்டியே, அதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் என் புள்ள வாழ்க்கைய நினைச்சு சிலையா நின்னுட்டு இருக்கேன். நீங்க இதுதான் சாக்குன்னு இஷ்டத்துக்கு போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? விவசாயி விவசாயின்னு இவர் டிராக்டர் ஓட்ட போயிட்டாருன்னா என் பொண்ணை என்ன பண்றது? அதுவும் விவசாயி படத்துல இருக்க. என்ன இருக்கு? இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு தலையில கஞ்சி கலையத்தை வச்சுக்கிட்டு டிராக்டர் ஓட்டுற மாப்பிளைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். நல்லா இருக்கே உங்க கதை. ஊர்ல 8ஆவதும் 10ஆவதும் படிச்ச உங்க மருமக மட்டும் இந்த ஊர்ல பெரிய பெரிய வேலை பார்க்கலாம். இங்க பெரிய பெரிய படிப்பு படிச்ச மக மட்டும் ஊர்ல போய் கஞ்சி கலையன் தூக்கணுமா? சரி வேண்டாம், ஸ்டைலா ஒரு ஹாட் பேக்ல எடுத்துட்டு போக சொல்லு. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். எதை? ஹாட் பேக்கையா? இல்ல அவளை ஊருக்கு அனுப்புறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அத்தை, என்னமோ நாளைக்கே கிளம்புற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம். 400வது எபிசோடிலே பேசி முடிச்சிடணும். இல்லன்னா 410வது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? சம்பந்தம்மா, இந்த விஷயத்துல நீங்களும் நானும் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சௌந்தர்யாவும் தமிழ் பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். சௌந்தர்யாவும் தமிழும் பேசி ஒரு முடிவெடுத்தா பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு முடிவெடுத்தாக்கா? அவங்களே ஒரு முடிவுக்கு வரட்டும். சண்டை போட்டோ சமாதானமா பேசியோ அவங்க எடுக்கட்டும் அந்த முடிவை. உங்க முடிவு என்ன, அத சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வேலைக்கு போறதுன்னு அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. திரும்பி போனா அது சரியா வராது. அதே சமயத்துல இழந்த சொத்தெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. அதை வச்சுட்டு என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறதுக்கு தமிழ் ஊருக்கு வரணும். அது என்னன்னு பாத்துக்கலாம். இது என்ன பட்டிமன்ற நடுவர் மாதிரி அதுவும் சரிதான் இதுவும் சரிதான்னு நட்ட நடுவுல ஒரு தீர்ப்பு? என் பொண்ணு ஊருக்கு வரமாட்டா, அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். வா. சரவணா, என்னவா? கிளம்பிட்டியாப்பா? என்ன விஷயம்? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? வீட்டுக்கா? என்ன விஷயம்? உன்னை பார்க்க ஒரு முக்கியமான ஆளு வரேன்னு இருக்கிறாரே. யாரு? தமிழ்ப்பா. என்ன தமிழ்? அட, உன் மச்சான் தமிழ்ப்பா. சாவடி சாவடி வாங்க போற. கடுப்பேத்த வைக்கிறேன் போன. கோவப்படாதடா. இப்ப எதுக்கு அவன் என்ன பாக்கணுமா? சொன்னா நம்ப மாட்டேன். என்னன்னு சொல்லு, நம்ப முடியுமா இல்லையா நான் சொல்றேன். தமிழே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னது? உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமாப்பா? யாரு அவன்? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரானா? நம்பிட்டேன். என் மேல சத்தியமா சரவணா? மாப்பிள்ள கூட தேவையில்லாம சண்டை போட்டுட்டேன், மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு.
அதனால மாப்பிள்ளைய பார்த்து பேச ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா நானும் வர சொல்லிட்டேன். இங்க பாரு சரவணா, நாமளா போய் மன்னிப்பு கேட்கிறோம், அவனா மன்னிப்பு கேட்கறான், நம்ம மன்னிப்பு கொடுக்கறோம், கொடுத்துட்டு போவோமே. அதுல என்னப்பா இருக்கு கழுது. சரி வரேன். எப்போ வருவ? ஐயே 10 நிமிஷத்துல வந்துருவேன். தமிழே வாப்பா, வா வா வா. என்ன அம்மா அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? சமாச்சாரம் இல்லாமலாம் நான் சம்மன் அனுப்பியிருக்கேன். வா வந்து உட்காரு. அட வாப்பா உட்காரே. சொல்லுங்க அம்மா, என்ன விஷயம்? ஒண்ணே இல்லப்பா, சரவணா உங்ககிட்ட பேசணும்னா. நான் வரேன் அம்மா. உட்காருப்பா. சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுக்கிட்டு. என்ன விஷயம்? அவருக்கு என்கிட்ட பேசுனேன். அது அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான். மன்னிப்பா? அட ஆமாப்பா, ஏதோ உங்ககிட்ட போன்ல ரொம்ப கோவமா பேசிட்டானாமே, ரோட்ல வேற உன்னை ரொம்ப கலாச்சிட்டானா, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதான் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பேசுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான். நான் அவனை வர சொல்லியிருக்கிறேன். அடே உன் மேல சத்தியமாப்பா. என்ன யோசிக்கிற? உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுறான், நம்ம எதுக்கு தடுத்துக்கிட்டு? அவனா வந்து மன்னிப்பு கேட்கறான், கேட்கட்டும். என்னதான் இருந்தாலும் அக்கா புருஷனை திட்டமே அவனுக்கு மனசு ஒருத்தன் தானே செய்யும். மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியலையே. நம்ம நாரத முடிக்கிறதும் சரியில்லையே. வா சரவணா, உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா உட்காரு, இப்படி உட்காரு. உட்காருமா. மன்னிப்பு கேட்க வந்தவன் ஏன் இப்படி முறைச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கான்? மன்னிப்பு கேட்க வந்துட்டு எதுக்கு இந்த வீராப்ப பருவ பார்க்கணும்? சீக்கிரம் கேட்டா சட்டுன்னு மன்னிச்சுட்டு கிளம்புவோம்ல. அப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்டு அப்புறம் யோசிச்சா எப்படியா? கேட்ட வேண்டிதானே. சரி விடுங்க, உங்க தயக்கத்தை நானே உடைக்கிறேன். 2 பேரும் எழுந்திருங்கப்பா. அட எழுந்திரிங்கப்பா. ஐயா 2 பேரும் கை கொடுத்துங்கோ. அட கொடுங்கப்பா. என்னப்பா நீங்க வாட்ச்மேன் மாதிரி தயக்கமா கையை கொடுக்குறீங்க? நல்ல மிலிட்டரி மேன் மாதிரி ஸ்ட்ராங்கா கை கொடுங்க. சரி அப்படியே சாரின்னு சொல்லிக்கோங்க. அதுக்கும் தயக்கமா? சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் 1 2 3 சொல்லுவேன், 2 பேரும் கோரஸா சொல்லிடணும். ஓகேவா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, இதுதான் கேமோட ரூல். ரெடி? 1 2 3. என்ன மன்னிச்சிருங்க. அப்படியே கட்டி பிடிச்சுங்கோ. அட கட்டி பிடிங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க மச்சான். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. சரி அவ்வளவுதான். பிரியாணி வாங்கி வச்சிருக்கிறேன், போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புங்கோ. அப்புறம் மாப்பிள்ள கேஸ் நல்லபடியா முடிஞ்சு. அப்படியா? சொல்லல. சூப்பர். அப்ப இனிமேல் உங்க அப்பா பணம் கேட்டு வர மாட்டாரா? அதெல்லாம் கேட்பாரு. அப்பா
ஒரு ஜாக்கி சான் படத்தை பாச மலரா டப்பிங் பண்றதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சி இதை தோக்கவே மாட்டியாடா? நீ குளிச்சுட்டு வந்து பேசுற. யாமினி லஞ்ச் சாப்பிட்டாச்சா? இல்ல, இனிமேதான். நல்லதா போச்சு. வா எல்லாரும் சேர்ந்து வெளில ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம். இல்ல சரவணா, நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. ஹே, ஆல்ரெடி மணி 2:30 ஆயிடுச்சு. இது மேல எப்ப சாப்பிடுறது? வாப்பலாம். வரலன்னு சொல்றேன்ல. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? மச்சி மோத்த பார்த்தா அழுத மாதிரி இல்ல? யாமினி அழுதியா? நான் ஏன் அழப் போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏன் டல்லா இருக்கேன்னு சொல்லு. மச்சி நான் சொல்லவா? என்ன? ஒண்ணு அப்பாவை நினைச்சு அழுவா, அப்படி இல்லைனா உன்னை லவ் பண்ண காலத்திலே கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் கையில ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, வயிற்றுல ஒண்ணுன்னு இருந்திருக்குமே. அநியாயமா சரவ மிஸ் பண்ணிட்டோமே. அதானே யாமினி? ஏய் சும்மா இருடா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அது வந்து யார் போன்ல? இல்ல ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு அடுத்து பேச வேண்டியதானே? இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். கூட என்ன பிரைவேட் நம்பர்னு வருது? கிறிஸ் கெயிலா இருக்குமோ? யார் பண்றா? தெரியல. ஹலோ 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 ஹலோ, யாருங்க பேசுறது? என்ன பிரச்சனை? யாருன்னு தெரியல சரவணா. டெய்லி ஃபோன் பண்றான், அசிங்கமா பேசுறான். போனை கட் பண்ணா SMS MMSலாம் அனுப்புறான். நான் எங்க போறேன், என்ன பண்றேன்ற எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை நாளா அந்த ஃபோன் வருது? ஒரு 1 வீக்கா இருக்கும். இதே முன்னாடி என்கிட்ட சொல்ல. எப்பவுமே இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண முடியாத கால்ஸ் தான் வருமா? ஆனா ஒரே ஒரு தடவை ஒரு SMS மட்டும் ஒரு நம்பர்ல இருந்து வந்துச்சு. என்ன நம்பர்? மெசேஜ் ரொம்ப ஆக்வர்டா இருந்தனால delete பண்ணிட்டேன். லூசா நீ? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார், நான் ரேடியோ மிர்ச்சிலேருந்து சரவணன் பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப்பு. என் ஃப்ரெண்டோட நம்பர். தேங்க்யூ சார். ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. எனக்கு தெரிஞ்ச சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் இவனை ட்ரேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். அது வரைக்கும் நீ தெரியாத நம்பர் வந்து அட்டன் பண்ணாத. மச்சி அவனை ட்ரேஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணவா? என்ன? யாமினி பேசின குரல் கேட்டா உன்னால அடையாளம் சொல்ல முடியல? ஏதோ கொஞ்சம். மச்சி அந்த அரைமடை என் சித்தப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவனுக்கு எதுக்குடா? அவன் தான் யாமினியோட ஃபோன் நம்பரை செக்யூரிட்டியில ஆரம்பிச்சு ஸ்டேஷன் நெட் வரையும் கேட்டுட்டு இருந்தான். டேய் அவன் ஒரு புள்ள பூச்சிரா. சரி மாப்ள, ஆனா எந்த புத்துக்குள்ள எந்த பூச்சி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? செக் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. போனை கட் பண்றான். ஆடு ஏன் அக்பர் கடையை பார்த்ததும் பதுங்குது? மச்சி திடீர்னு இவன் ஏன் சைலண்ட் மோட்ல இருக்கான்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய மட்டும் தான். டேய் வாயை திறந்து பேசுற. டேய் பேசுறான்றல்ல. உலக அமைதிக்காக இன்று முழுவதும் நான் மௌன விரதம். மச்சி ஏதோ தப்பா இருக்குதே. யாரு? நீ உலக அமைதிக்காக மௌன விரதம் இருக்க?
என்னடா அவன் சைலண்ட் மோட்ல இருந்து வைப்ரேஷன் மோடுக்கு மாறிட்டான். ஒருவேளை உண்மையாலே மனோரதமா இருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன் மிச்சி. ஏய் அடிச்சல, சொல்டா பதில. ஒண்ணும் இல்ல சித்தப்பா, யாமினிக்கு யாரோ போன்ல தப்பு தப்பா கால் பண்றாங்களாம். ஒருவேளை அது நீயா இருக்குமோன்னு. விடை தருவார் யாரோ, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும், பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும். ஐயோ பாவம் சித்தப்பா. மிஸ்டர் சித்தப்பா, சித்தப்பா கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ். டேய் ஏன்டா அவனை அப்படி அச்ச? சரி அதை விடு. யாமினிக்கு யாரோ போன் பண்றாங்கன்றோனே உனக்கு ஏன் கண்ணு சவக்குது, கண்ணம் துடிக்குது? என்ன மேட்ரு? டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. அவ்வளவுதானே. இருந்தாலும் உன்னோட ரியாக்ஷன் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. பி கேர்ஃபுல். ஹலோ சுபா. பிஸியா இருக்கியா? இல்ல சொல்லு. இல்ல காலையில நிறைய தடவை ஃபோன் பண்ண, நீ எடுக்கல, அதான். ரவுண்ட்ஸ்ல இருந்தேன், அந்த நேரம் ஃபோன் வச்சுக்க மாட்டேன். உன் ஃபோன் கால்ஸை இப்பதான் பார்த்தேன். பரவாயில்ல. நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? இன்னும் இல்ல சௌந்தர்யா. இல்ல ஆக்சுவலா நேத்தே வந்திருக்கணும்ல? யா பட் இன்னும் வரல. என்னாச்சு? ஏன் டிலே? ஏய் இதுல ஒரே பண்ணிக்க எதுவும் இல்ல. இந்த மாதிரி மேஜர் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் டிலே ஆகிறது சகஜம்தான். நானும் அதை சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சுபா போய் சொல்றியா? புரியல. இல்ல நிஜமாவே ரிப்போர்ட்ஸ் வரலன்னா நீ இப்படி பேச மாட்ட, கேஷுவலா வேற மாதிரி பேசுவ. ஆனா இப்படி தயக்கமா பேசுறது பார்த்தா எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட இருந்து மறைக்காத ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுவா இருந்தாலும் சொல்லு, என்கிட்ட இருந்து மறைக்காத ப்ளீஸ். சுபா. சௌந்தர்யா நீ ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு வாயே, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். அப்போ ரிப்போர்ட் வந்துருச்சா? என்னாச்சு? நீ ஈவினிங் வாயே சொல்றேன். ப்ளீஸ் சுபா, என்னன்னு சொல்லு. ரிப்போர்ட்ஸ் பாசிட்டிவா இல்ல, ரொம்ப கிரிட்டிக்கல்னு வந்திருக்கு. சௌந்தர்யா யூட்ரஸோட வீக்கம் குறையவே இல்ல, இன்னும் நெகட்டிவ் கண்டிஷன்ல தான் இருக்கு. அப்படின்னா நீ இனி கர்ப்பமாகறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே ஆனாலும் அது உன் உயிருக்கு தான் ஆபத்தா முடியும். இதுக்கு வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லையா? இது வரைக்கும் உனக்கு தந்ததே தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஆக்சுவலா சில மெடிசின்ஸ்லாம் நான் பர்சனலா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்தது தான். சௌந்தர்யா, ஏய் சௌந்தர்யா அழாத. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீ உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா, நான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல ஹஸ்பண்டா இருந்தா பொண்டாட்டியோட ஹெல்த்தை தான் பார்க்கணுமே தவிர சில்லியா இந்த சிச்சுவேஷன்ல குழந்தை கிழந்தன்னு பேசிட்டு இருக்க கூடாது. ஆபரேஷன் அதுன்னு ஏதாவது தேவைப்படாது இல்ல? என்னடி அப்படி சொல்ல முடியாது. தேவைப்பட்டா
யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டி வரலாம். பட் அதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். சௌந்தர்யா, தப்பா எடுத்துக்காத. பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போகணும். தென் ஈவினிங் கண்டிப்பா வா. சீனியர் டாக்டர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். சௌந்தர்யா, ஏய் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என்னம்மா ஆச்சு? பாவி பையன் இப்படி என் மவளை பாடா படுத்துறானே. என்னடி, அவன் ஏதோ சண்டை போட்டானா? அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தான் அழண்டி. என்ன? சுபா பேசினா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சாம். தேவைப்பட்டா யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டி வரலாம். கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் அப்பவே சொன்னேனே, கேட்டியாடி? கேட்டியா? கேட்டியா? கருவை கலைச்சதுக்கு அவன் அந்த ஆட்டம் ஆடினானே. இப்ப கர்ப்ப பையே எடுக்கணும்னு வந்தா. ஐயோ, இந்த பாரு, நடந்தது நடந்துடுச்சு. இத பத்தி நீ உன் புருஷன் வேற யாருக்கிட்டயும் மூச்ச விடாத. இந்த பிரச்சனை வேற மாதிரி சமாளிப்போம். சொல்றது புரியுதாடி? சாரதா, கண்ணை தொடச்சிக்கோ. அந்த ஆள் முன்னாடி அழுது காட்டி கொடுத்துறாத. சாரது, நான் வந்துட்டேங்க.